அந்த நாளை நானும் நீங்களும் சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாள் இப்படியான ஒரு நிலை உண்டாக போகிறது அந்த மஹ்ஷருடைய மண்ணிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை பற்றி அல்லாஹ் அதிகமாக குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏன்? அடியான் மறுமையுடைய சிந்தனையில் வாருங்கள். உலகத்தில் வாழும் போது இந்த உலகம் நிம்மதிக்குரிய இடம் அல்ல. இந்த உலகம் வாழ்வதற்கு அல்லாஹ் நிம்மதி காண்பதற்கு தந்த உலகம் அல்ல. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. ஆகிரா தாருல் ஹயவான், நிரந்தரமான உலகம். ஆகிராவுடைய வீடுதான் நிம்மதிக்குரிய வீடு. ஆகிராவுடைய வீடுதான் வலதாருல் ஆகிரத்து ஹைர், ஆகிராவுடைய வீடுதான் உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த ஆகிராவை பற்றி அல்லாஹ் அதிகமாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அந்த நாளுடைய நிலைகள் எப்படி இருக்கும்? அனைத்து மக்களும் திடுக்கத்தில் இருப்பார்கள். நபிமார்கள் கூட திடுக்கத்திலே தான் இருப்பார்கள். நபிமார்கள் கூட திடுக்கத்திலே தான் இருப்பார்கள். என்ன நடக்கப் போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான், யௌம யஜ்அலுல் வில்தான ஷீபா. அந்த நாளுடைய ஒரு பயங்கரமான ஒரு நிலை என்ன தெரியுமா? சிறியவர்கள் கூட அந்த நாளையில் முதியவர்களாகி விடுவார்கள். முதியவர்களாகி விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாள். அவ்வளவு யோசனை, அவ்வளவு ஒரு விதமான பயம் உண்டாகும். சில நரைத்தவர்களை பார்த்தால் வயசு வந்து நரைத்திருப்பார். 40 வயது 50 வயது, சிலர்கள் 30 வயதிலும் நரைத்திருப்பார்கள். என்ன என்று கேட்டால் யோசனை என்பார்கள், டென்ஷன் என்பார்கள். டென்ஷனாலையும் முடிகள் நரைப்பதுதான். ஆனால் மறுமையில் அப்படி அல்ல. சாதாரணமான உலகத்துடைய டென்ஷன், உலகத்துடைய பீதி போல அல்ல. மறுமையுடைய பீதி பயங்கரமாக இருக்கும். ஏன்? அல்லாஹ் நரகத்தை கூட இழுத்து கொண்டு வந்து வைத்திருப்பார். நரகத்திலே, அதாவது மறுமையுடைய காட்சிகள் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பார்ப்போம், அல்லாஹ்வுடைய முடிவுகளை பார்ப்போம், பழிதீர்க்கப்படுவதை பார்ப்போம். நல்லவர்களை சொர்க்கம், கெட்டவர்களை நரகம் அனுப்பும் காட்சிகளை அல்லாஹ் காண்பிக்க போகிறான். பயங்கரமான ஒரு நிலை. அந்த நிலையை பார்க்கும் போது சிறியவர்கள் கூட வயோதிகம் அடைந்து விடுவார்கள், நரைத்து விடுவார்கள். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதனும் எதை உலகத்திலே இருந்து ஆகிராவுக்கு அனுப்பி வைத்தார்களோ இவைகளை முற்படுத்தி அனுப்பி வைத்தவைகளை மனிதன் பார்ப்பான். என்ன அனுப்பி வச்சிருக்கிறேன்? அந்த நாள் அல்லாஹ் எல்லாத்தையும் காட்டுவான். யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வ அஹ்ரர். முற்படுத்தி அனுப்பியது, பின்னாலே விட்டுட்டு வந்தது, எல்லாவற்றையும் அல்லாஹ் எடுத்து காண்பிப்பான். இதுதான் அடியானே நீ விட்ட அமல், செய்த அமல், விட்டு வந்த அமல்கள், விட்டு வந்ததெல்லாம் இதுதான். எல்லாமே சமர்ப்பிக்கப்படும். அந்த நாள் எதிரான சாட்சிகள் வரும். அந்த நாள் வாய் பேசாதே, உடல் உறுப்புகள் பேசும். அந்த நாள் நீதம் செலுத்தப்படக்கூடிய நாள். அந்த நாளையிலே நன்மைகள் தீமைகளை நிறுப்பதற்காக வேண்டி மீசான் எனும் தராசை அல்லாஹ் நிறுவக்கூடிய நாள். அந்த நாள் நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரிக்கப்படக்கூடிய நாள். அந்த நாள் பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகள், பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்கள், நண்பனை விட்டும் நண்பன் விரண்டோடக்கூடிய நாள். பயங்கரமான ஒரு காட்சி, மறுமையுடைய காட்சி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் உலகத்தில் தௌபா செய்யாமல் மரணித்த சில பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த நாள் உலகத்திலே தௌபா செய்யாமல், செய்த பாவத்துக்கு தௌபா செய்யாமல் மரணித்த பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விதித்த கடமைகள் மிக மகத்தானது. தொழுகை, அற்பமான இந்த வியாபாரத்துடைய பெருமதி விளங்கி இருக்கக்கூடிய அளவு கூட சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை அறியவில்லையா? அற்பமான இந்த உலகத்துடைய சில காசுகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவு கூட, சம்பாதிப்பதை சொல்லிக் கொடுக்கும் அளவு கூட சொர்க்கத்தின் திறவுகோல் உன் கைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தோமா? காரணம், தொழுகையுடைய பெருமதி விளங்கவில்லை. அந்த தொழுகையை விட்டால் மறுமையில் அந்த தொழுகையை பாழாக்கிய ஒரு நிலை என்ன?
தொழுகை விட்டவனாக வாழ்ந்தான், தௌபாவோடு மரணிக்கிறான் என்றால் அவன் வெற்றியாளன். தௌபா இல்லாமல் மரணித்தால் ஆகிராவிலே அவனுடைய முடிவு என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு வயல் எனும் அந்த பள்ளத்தாக்குறான். வயலு வாதி ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் அல்லாஹ் வாதி பல பள்ளத்தாக்கு வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று வயல் எனும் பள்ளத்தாக்கு. யார்? தொழுகை பராமுகமாக தொழுதவனுக்கு, விட்டு விட்டு தொழுதவருக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தங்குமிடம் வயல் எனும் நரகத்தின் பள்ளத்தாக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நரகத்துடைய பள்ளத்தாக்கான வயலை பற்றியும் உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், நாளை மறுமை நாள் அந்த மஹ்ஷரிலே பார்க்க முடியும். நரகத்திலே இருக்கும் பள்ளத்தாக்கு, வயல் எனும் நரகத்திலே, வயல் எனும் பள்ளத்தாக்கிலே அல்லாஹ் தொழுகை பராமுகமாக தொழுதவர்களை அல்லாஹ் தூக்கி வீசப் போகிறான், தூக்கி வீசப் போகிறான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் பராமுகமாக தொழுதிருப்பார்கள். அல்லதீனஹும் யுராஊன், காண்பிப்பதற்காக வேண்டி நாங்களும் தொழுகிறோம் என்று காண்பிப்பதற்காக தொழுதிருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு வயல் எனும் பள்ளத்தாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு காட்சி மறுமையில். தௌபா இல்லாமல் மரணித்தால், தொழுகை விட்டுவிட்டு இப்படித்தான் முடிவு அவருக்கு கிடைக்க போகிறது. அல்லாஹ் நாளை மறுமையில் முதல் கேள்வியாக கேட்க போகிறான், அஸ்ஸலா, தொழுகை. அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. நோன்பு விடுத்தாயா, ஹஜ் செய்தாயா, உம்ரா செய்தாயா, ஜகாத் கொடுத்தாயா, மஸ்ஜிதை கட்டினாயா, இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். முதலாவது அல்லாஹ் ஒரு அடியானிடத்தில் கேட்கும் கேள்வி, அடியானே தொழுகை நிலைநாட்டினாயா, தொழுகை நிலைநாட்டினாயா. தொழுகை நிலைநாட்டி இருந்தால் தான் அடுத்த கேள்வி, ஃபஇன் ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, தொழுகை சீராக இருந்திருந்தால் ஏனைய அனைத்து அமல்களும் சீர். சிலர்களை பார்க்கிறோம், தொழுகை மட்டும் இருக்காது, நல்ல குணங்கள் இருக்கும், அவரிடம் நல்ல பண்புகள் இருக்கும், தனவந்தராக இருப்பார், காலம் வரும்போது ஹஜ்ஜும் செய்வார், உம்ராக்களும் செய்வார், ஜகாத் சதகாக்களும் கொடுப்பார். தொழுகை இல்லை என்றால் அவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவார். தொழுகையோடு இருக்கிறீர்கள், பெரிய அளவில் உங்களிடம் வசதி இல்லை, சில ரூபாய்கள் சதகா கொடுக்கிறீர்கள், ஜகாத் கடமை இல்லை. ஜகாத் கடமை இல்லாத மனிதர் சதகா கொடுக்கிறார், அல்லாஹ் பெரிதாக கபூல் செய்வார். ஹஜ்ஜுடைய கடமை விதி இல்லை, உம்ராவை செய்கிறார், அல்லாஹ் பெரிதாக அதை பொருந்திக் கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை மிக முக்கியமானது. தொழுகை பராமுகமாக்கினார், தொழுகை விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் முதல் கேட்கும் கேள்வியே தொழுகைதான். சீரில்லை என்றால் எந்த அமலும் சீரிருக்காது. நாளை மறுமையுடைய நாளையில் ஒரு காட்சி அல்லாஹ் சொல்லுகிறான். மஹ்ஷருடைய வெட்ட வழியிலே மனித கோடிகள் இருப்பார்கள். யௌம யுக்ஷபு அன் சாகின் வயுதுஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளையிலே நாம் கெண்டை கால்களுக்கெல்லாம் திரை போட்டிருப்போம், யாரும் அசைய முடியாது, திரை போட்டிருப்போம், அசைய முடியாது. அந்த நேரத்திலே யுக்ஷபு அன் சாக், அவருடைய கெண்டை காலை விட்டும் திரைகள் அகற்றப்படும் நாள். வயுதுஊன இலா சுஜூத், அல்லாஹ் சொல்லுவான், அடியார்களே சுஜூது செய்யுங்கள், அடியார்களே சுஜூது செய்யுங்கள். சுஜூது சாதாரணமல்ல. நாளை மறுமையில் மஹ்ஷருடைய மண்ணிலே என்னை தொழுதாயா என்பதற்கு, அல்லாஹ்வை தொழுவோமா என்பதற்கு ஒரு ஆதாரம் சுஜூது. கண்ணியமானவர்களே, ஆதாரம் சுஜூது. சுஜூது செய்ய சொல்லுவார் அல்லாஹ். அடியார்கள் யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வை சுஜூது செய்தார்களோ, தொழுகை விட்டு இருந்தார்கள், ஆனால் தௌபா செய்தார்கள் மரணத்துக்கு முன்னாலே, அதற்கு பின்னாலே தொழுது விட்டு மரணித்திருக்கிறார்கள் என்றால் இவர்களும் அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டு சுஜூது செய்வார்கள். உலகத்தில் சுஜூது செய்தவர்கள் அனைவரும் சுஜூது செய்வார்கள். யாரெல்லாம் சுஜூது செய்யவில்லையோ, யாரெல்லாம் பராமுகமாக தொழுதார்களோ, யாருடைய தொழுகைகளை எல்லாம் அல்லாஹ் நிராகரித்தாரோ, அப்படியானவர்களுடைய முதுகுகளை அல்லாஹ் பலகைகள் போல ஆக்கி விடுவான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலகைகள் போல ஆக்கி விடுவான். அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. ஃபலா யஸ்ததிஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும், ஆனாலும் அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. அப்போது என்ன நடக்கும் தெரியுமா?
காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ். அவர்களுடைய கண் பார்வைகள் கேவலத்தினாலே சுஜூத் செய்ய முடியாம போயிட்டதே. உலகத்தின் கேவலம் போலல்ல, உலகத்தின் 1000 பேருக்கு முன்னாலே கேவலப்படுவதை மிக பெரும் கேவலமாக பார்க்கிறோமே. உலகத்திலே பலர்களுக்கு முன்னாலே எம்மை கேவலப்படுத்தப்படுவதை மிக பெரும் ஒரு கேவலமாக பார்க்கிறோமே. அது கோடிக்கணக்கான மக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இந்த உலகத்தில் கடைசியாக மரணிக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் கோடிக்கணக்கானவர்களும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பார்கள். அவர்கள் அனைவருக்கு முன்னாலே தான் இந்த கேவலம் வரப்போகிறது. காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ். கண் பார்வைகள் கேவலத்தினாலே கீழ் நோக்கி இருக்கும். தர்ஹகுஹும் தில்லாஹ், கேவலம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், வகத் கானு யுதுஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன். அவர்கள் நல்ல நிலைமையிலே ஆரோக்கியமாக உலகத்தில் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இருக்கும் போது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டும் சுஜூது செய்யாதவருடைய நிலை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்க போகிறோம். எனவே அங்கே தொழுகையை பாழாக்கியவராக வரக்கூடிய மனிதனுடைய மஹ்ஷருடைய முடிவு இதுதான். இந்த கேவலம் வருவதற்கு முன்னால் தௌபாவை செய்த தொழுகையின் பக்கம் நாம் திரும்பி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யாரெல்லாம் சுஜூது செய்வார்களோ அவர்களிலே நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து யாருடைய மஹ்ஷர்? உலகத்தில் போதை வஸ்துவை பாவித்தவருடைய மஹ்ஷர் எப்படி இருக்கும்? மிக பெரும் ஒரு சவாலானபடி உலகமே முகம் கொடுக்கும் மிக பெரும் சவால் என்று போதை ஒழிக்க முடியாமல் இருக்க, போதை ஒழிப்பு தினம் என்ற ஒரு தினமே இருக்கிறது. இருந்தாலும் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அந்த அளவுக்கு முழு உலகத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒன்று போதை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, போதை வேண்டாம், போதை ஹராமாக்கி இருக்கிறது. குல்லு முஸ்கிரின் ஹம்ர். போதையை உண்டாக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி. நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு தெரியுது இதால போதை வரும் என்று, ஹராமது, ஹராமது. ஒரு குடிபானம் குடிக்கிறீங்க, இதால போதை வரும் என்று தெரியுமா? ஹராமது, ஹராம். மது மட்டுமல்ல போதை உண்டாக்கக்கூடியது, மது மட்டுமல்ல ஹராம். போதை உண்டாக வேண்டும் என்று எத்தனையோ விடயங்களை பாவிக்கிறார்கள். இன்றைய வாலிப சமுதாயமும் தான், எல்லோரும் தான். அதிகமானவர்கள் இன்று போதைக்கு அடிமையாகி அதை விட்டு வெளியேற முடியாமல் துடிக்கிறார்கள், வெளியேறுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷரிலே இவர்களுக்கு கொடுக்க இருக்கும் கேவலத்தை பார்த்தாலே போதும் என்பார்களே. எந்த அளவுக்கு மிகப்பெரும் ஒரு இழிவும் கேவலமும் உண்டாக போகிறது. யாருக்கு? போதை பாவித்தவருக்கு, போதை பாவித்தவருக்கு. இந்த ஒவ்வொரு பேரிலே வந்திருக்கிறது, ஒவ்வொரு பேரிலே ஐசி என்று சொல்லுகிறார்கள், கேஜி என்று சொல்லுகிறார்கள், எத்தனையோ மதுபானங்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள், இன்ஜெக்ஷன் அடிக்கிறார்கள், டேப்லெட்ஸ் பாவிக்கிறார்கள். போதை உண்டாக்கக்கூடிய அனைத்தும் ஹராம், ஹராம். இந்த நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து தௌபா இல்லாமல் மரணிப்பானாக இருந்தால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா. உலகத்தில் யாரு போதையை குடிப்பார்களோ பாவிப்பார்களோ ஹர்ரம் அலைஹி ஹம்ரல் ஆகிரத்தி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்திலே சொர்க்கத்துடைய மதுவை, ஆகிராவுடைய மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவார். ஆகிராவுல் அல்லாஹ் பல நதிகளை ஓட விடுவார். வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். அல்லாஹ் வாய்க்கு இன்பமான, குடிக்கிறதுக்கு ருசியான மது ஆறையும் வைத்திருக்கிறான், மது ஆறை வைத்திருக்கிறான். அதிலே குடிக்க வேண்டுமா? உலகத்தின் நாட்டத்தை விட்டுவிடு, உலகத்தின் போதை விடு, உனக்கு மறுமையின் மது இருக்கிறது, கண்ணியமான மது. அது குடிக்க குடிக்க எமக்கு அழித்து விடாது, சலிக்க மாட்டோம், வெறுக்காதே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஸலாஸத்துன், 3 பேர் இருக்கிறார்கள். ஆகிராவிலே நாம் பார்க்க முடியுமான ஒரு காட்சி. ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சொர்க்கத்துடைய வாடகையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்துடைய வாடகை வாசத்தை ஒரு மனிதன் 500 வருட தொலைதூரத்துக்கு அப்பாலே நுகர்வான். சொர்க்கத்துடைய வாசம் வீசுகிறது. அவ்வளவு நறுமணமான சொர்க்கம். அந்த நறுமணமான சொர்க்கத்தை அடைவதற்கு தடையாக ஏன் இந்த நாட்டங்களை பார்க்கிறோம்? ஏன் இந்த அசிங்கங்களை பாவிக்கிறோம்? மறுமையை மஹ்ஷரை நினைத்தால் இதில் என்ன இன்பம் இருக்கிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது 3 பேரிலே ஒருவர் முதுமினுல் ஹம்ர், போதை வஸ்துக்கள் தொடர்ச்சியாக பாவிக்கக்கூடியவர், போதை வஸ்துக்கு அடிமையானவர். சிலர்களுக்கு விட முடியாது சொல்லுவார்கள். ஐஸ் அடிச்சு பழகினவனுக்கு விட முடியல, குடிச்சு பழகினவனுக்கு விட முடியல. இது உலகத்தில் நீங்கள் சொல்லும் சாட்டி. எதுவரைக்கும்? உங்களுடைய உயிர் பறிக்கப்படும் வரைக்கும் சொல்ல போகிறீர்களா? தௌபாயில் கிடைக்கும் கிடைக்கும் வரைக்கும், கிடைக்காமல் இருக்கும் அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே போகிறீர்களா? இதே நிலையில் மரணிக்க போகிறீர்களா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் நுழைய முடியாத, சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர முடியாத 3 பேரிலே ஒருவர் இவர். யார்? குடிபோதைக்கு அடிமையானவர். குடிபோதைக்கு அடிமையானவர். எனவே கண்ணியமானவர்களே, பயங்கரமான முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், அனைத்து போதை உண்டாக்கக்கூடியதும் மதி, அது கூடாது, அது ஹராம். இதே போல வ இன்ன அலல்லாஹி அஹ்தன், அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். லிமன் யஷ்ரபுல் முஸ்கிர், யார் உலகத்திலே போதை உண்டாக்கக்கூடியதை குடிப்பாரோ, ஐயஸ்கியஹு மின் தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை புகட்டுவது அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை. இத குடிச்சியா உனக்கு நான் தீனத்துல் ஹபால குடிக்க வைப்பேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்கு அஹ்லின் நார், அடுத்தவர் வேர்வை எங்கட மேல பட்டா நாங்க வெறுக்கிறோம். அடுத்தவர் வேர்வை மேல பட்டா வெறுக்கிறோம். நெத்தி வேர்க்குது ஒருத்தர், அப்படி வலிச்சு வீசினாரு, எங்கட மேல படுற அறிவறுப்பு பண்றோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது துன்யாவுடைய வேர்வை, நரகவாதியுடைய வேர்வை வலித்து வீசினாலும் நெருப்பு தான் தெரிக்க போகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்கு அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய வியர்வை தான் தீனத்துல் ஹபால், அதை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். அதை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். தௌபா இல்லாமல் யார் குடித்து விட்டு போதையை பாவித்து விட்டு தௌபா இல்லாமல் மரணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் குடிப்பாட்டும் பாடம். இவனுடைய மஹ்ஷர், அவனுடைய முடிவு இப்படி ஒரு கேவலமான முடிவாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தவர் யார்? அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசியவருடைய மஹ்ஷர் எப்படி இருக்கும்? அடுத்த மனிதனை பற்றி புறம் பேசி இட்டுக்கட்டி அந்த மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்தியவருடைய முடிவு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும். அடுத்தவருடைய மானம், உயிர், சொத்து உங்களுக்கு ஹராம். கையடிக்கலாம். அடுத்தவருடைய சொத்துல கையடிக்கலாது, அடுத்தவருடைய மானத்துல கையடிக்கலாது, அடுத்தவருடைய உயிர்ல கையடிக்கலாது. காரணம், அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் சர்வசாதாரணமாக நினைத்திருக்கிறோம். புறம் என்பது சொல்லுவார்கள் இமாமார்கள், துஃபாஹத்துல் மஜாலிஸ், ஒரு சபையுடைய ஒரு கனி, எப்பளத்தின்றது மாதிரி பேசி பேசி இன்பமா கடிச்சு கொண்டிருப்பாங்க. புறம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்த விடயம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புறம் பேசிடாதீங்க. உன்னுடைய இறந்த உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதை நீங்கள் விரும்புவீர்களா? வெறுப்பீர்கள் தான். இது போல புறத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே.
இந்த புறம் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ, யார் அடுத்தவருடைய மானத்தை பங்கப்படுத்துவார்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யார் ஒரு மனிதர் செய்யாத, ஒரு முஃமின் செய்யாத, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லுவார்களோ, ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் அபாண்டத்தை சுமந்து கொண்டார்கள், வ இஸ்மன் முபீனா தெளிவான பாவத்தை சுமந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போன நேரத்திலே, மிஅராஜுடைய பயணம் போன நேரத்திலே ஒரு காட்சியை கண்டார்கள். ஒரு கூட்டம், அவருடைய நகங்கள் இரும்புகளாக இருந்தது. அந்த நகங்களாலே உடம்பையும் யஹ்பிஸூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அவருடைய மேலையும் பிச்சிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவர்கள் யார்? ஏன் இப்படி பிச்சுக் கொண்டிருக்கிறாங்க உடம்பை? ஹாஉலா, இவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஅகுலுன லுஹூமன் நாஸ், உலகத்தில் மனிதர்களுடைய மாமிசத்தை திண்டவர்கள், உலகத்தில் அடுத்தவருடைய மாமிசத்தை திண்டவர்கள் இவர்கள். நாளை மறுமையில் அவருடைய மஹ்ஷர் இப்படித்தான் இருக்கும். அவர்களுடைய உடம்பையே அவர்கள் பிச்சுக் கொள்ளுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை பற்றி யார் புறம் பேசினார்களோ அவர்களே புறம் பேசப்பட்ட மனிதன், பங்கப்படுத்தப்பட்ட மனிதன், அந்த மனிதனை செத்த பிணமாக கொண்டு வந்து வைப்பார். அந்த நேரத்திலே யாரெல்லாம் புறம் பேசினார்களோ கூட்டமாக சேர்ந்து புறம் பேசினார்களா? யாரை பற்றி பேசினார்கள் அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து வைப்பார். அந்த கூட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்திலே நீ எப்படி இவனுடைய இறைச்சை திண்டாயோ, இன்றும் நீ இவனுடைய இறைச்சை தின்ன வேண்டும் என்று தின்ன வைப்பான். அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு திம்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷர், நானும் நீங்களும் நினைக்கக்கூடிய உலகம் அல்ல மஹ்ஷர். இந்த உலகத்தில் யாரையும் பற்றி எதுவும் பேசலாம். அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் அது நீதமானது. அல்லாஹ் ஆதில் அதூல் நீதம் செலுத்த போகிறார். அவருடைய எதிலும் அநியாயம் இருக்காது. லா லுல்மலியம் அல்லாஹ் சொல்லிடுவான். பகிரங்கமான ஒரு அறிவித்தல் அல்லாஹ் கொடுத்துருவான். அடியார்களே, இந்த நாளையில யாருக்கு இந்த அநியாயமே கிடையாது. யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அப்படியான ஒரு தீர்க்கமான நாள், அப்படியான ஒரு நீதமான நாள் அந்த மஹ்ஷருடைய நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாவூதுடைய ரிவாயத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், மன் ரமா முஸ்லிமன் பிஷைஇன், யார் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான மனிதனை பற்றி அவனை பற்றிய கெட்டெண்ணம் உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்திகளை பரப்புவார்களோ, ஹபஸஹுல்லாஹு ஃபீ ஜிஸ்ரி ஜஹன்னம், நரகத்துடைய பாலத்திலே அல்லாஹ் அவர்களை தடுத்து நிறுத்தாட்டுவார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. மஹ்ஷருடைய காட்சியை காணல, இந்த செய்திகள் நாங்கள் கேள்விப்படல, சாதாரணம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹத்தா யாத்தி பினபாதி மா கால ஃபீஹி, யாருடைய விடத்திலே எதை சொன்னார்களோ அதற்கு ஆதாரம் கொண்டு வரும் வரைக்கும் அல்லாஹ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். கொண்டு வர முடியுமா? ஆதாரம் கொண்டு வர முடியுமா? மஹ்ஷரிலே இருந்து எப்படி உலகத்துக்கு வருவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் தைரியம் பாடலாம், இந்த உலகத்தில் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம், பெரும் பெரும் மட்டத்தில் இருக்கலாம், நீங்கள் கையை தூக்கிறார் எதுவும் நடக்கும் அளவுக்கு கூட, சட்டங்கள் மாறும் அளவுக்கும் நீங்கள் பலசாலிகளாக எடுக்கேட்டடாக இருக்கலாம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், இது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். எனவே மிக கவனமாக உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஃபீ முஃமினின் மா லைஸ ஃபீஹி, ஒரு முஃமினிடம் இல்லாத ஒன்றை யார் சொல்லுவார்களோ, அல் அஸ்கனஹுல்லாஹு நத்ரத்துல் ஹபால், நத்ரத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அங்கே அவர்களை அல்லாஹ் தங்க வைப்பார். இவனை பற்றி இல்லாததுக்கு சொன்னியா, அவனை பயன்காட்டுறதுக்கு சொன்னியா, பிளாக்மெயில் பண்றதுக்கு சொன்னியா,
அவனை பத்தி மக்கள் கெட்ட நினைக்க வேண்டும் என்றதுக்கு சொன்னியா? அல்லாஹ் தடுத்து நிப்பாட்டுவான் நதிரத்துல் ஹபால் என்ற இடத்துல. அந்த இடம் என்ன தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே? நரகவாதிகள் பொசுக்கப்பட்டதன் பின்னாலே அவர்களுடைய உடம்பில இருந்து வடியுமே அந்த உருகி வடியக்கூடிய எண்ணெய்கள் சேரக்கூடிய இடம், அந்த இடம் தான் நதுரத்துல் ஹபால். அந்த இடத்திலே அல்லாஹ் தங்க வைப்பான். சாதாரண அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஆக்ரா, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்கும் இடமதி. யாரும் தைரியம் பாட முடியாத இடம் கண்ணியமானவர்களே. இதை பயப்படுங்கள், இதை பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய ஆக்ரா பயங்கரமானது. யாரெல்லாம் புறம் பேசி அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் ஆகிராவுடைய முடிவு. எனவே யார் யாரை பற்றி எல்லாம் நாம் புறம் பேசி இருக்கிறோமோ, யார் யாரை பற்றி எல்லாம் கெட்டெண்ணம் வைத்திருக்கிறோமோ, யார் யாரை பற்றி எல்லாம் மானபங்கப்படுத்தி இருக்கிறோமோ, யார் யாரை பற்றி எல்லாம் அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணத்தை விதைத்திருக்கிறோமோ, அதற்காக வேண்டி உரியவர்களிடம் மன்னிப்பை கேட்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பை கேட்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே உங்களுடைய கௌரவங்கள் கண்ணியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளை ஆகிராவிலே நீங்கள் இந்த கேவலம் அனுபவிக்க கூடாதா? இந்த கை சேதம் அனுபவிக்க கூடாதா? நதுரத்துல் ஹபால் என்ற அந்த பயங்கரமான இடத்தில் தங்கக்கூடாதா? ஆதாரம் கொண்டு வரும் வரைக்கும் அல்லாஹ் தடுத்து நிறுத்தாட்டுவானே நரகத்துடைய அந்த முதுகுக்கு மேலே, நரகத்துடைய அந்த பாலத்திடம். அது வரைக்கும் பொறுக்க போகிறோமா? வேண்டாம். கேவலம் இந்த உலகத்திலே அவரிடம் தௌபாவை வாங்கிவிட வேண்டும். தௌபா கிடைக்காமல் அல்லாஹ்வுடைய தௌபா கிடைக்காது. எனவே இது யாருடைய முடிவு? உலகத்தில் அடுத்த முஃமினுடைய மானத்தை பறித்தவர்களுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல இன்னும் ஒருவருடைய மஹ்ஷர். அது யார்? உலகத்தில் யாரெல்லாம் விபச்சாரம் செய்தார்கள், விபச்சாரம். அல்லாஹ் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே என்று சொன்னானே. அப்படியான விபச்சாரம் ரெண்டின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று அனாதைகளுடைய சொத்து. வலா தக்ரபு மாலல் யதீம், யதீம்களோட சொத்து பக்கம் நெருங்கிடாத, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிட வாடம் என்று அல்லாஹ் சொல்றான். காரணம் பயங்கரமான கேவலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பயங்கரமான கேவலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவை சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே வரக்கூடிய ஒன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அழைத்துக் கொண்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் ஒரு உயரமான இடம். அங்கே பார்க்கிறார்கள் ஒரு அடுப்பு போன ஒன்றுக்கு மேல ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மேல் பகுதி சின்னது, கீழ்ப்பகுதி அகலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எட்டி பார்த்தோம் அதை, அதற்குள்ளே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். கீழே இருந்து நெருப்பு அகோரமாக பத்துகிறது. அப்போது அவர்கள் கற்றுக்கொண்டு மேலே வருகிறார்கள், திரும்ப உள்ளால் போகிறார்கள், திரும்ப உள்ளாலே போகிறார்கள், கத்துகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மன் ஹாவுலா, இவர்கள் யார்? ஹாவுலா ஸுராத் வ ஸவான், இவர்கள் தான் உலகத்தில் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும். உலகத்திலே விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் மிக பயங்கரமான தண்டனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களே, இன்று எம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிகாட்டி இருக்கிறோம்? எப்படி வழிகாட்டி இருக்கிறோம்? பிள்ளைகள் மீது நம்முடைய கண்காணிப்பு எப்படி இருக்கிறது? இன்று விபச்சாரம் என்பது சர்வசாதாரணம், சர்வசாதாரணம். பயங்கரமான முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வே சொல்லுகிறான், எல்லை மீறுபவர்களை அழிப்பேன், விபச்சாரியை ஏழையாக்குவேன். சில கோடான கோடீஸ்வரன் வாழ்ந்தவன் இன்றைக்கு அடிமட்டத்தில் இருக்கிறான். காரணம் விபச்சாரம். கண்ணியமாக வாழ்ந்தவன் கேவலத்தில் இருக்கிறான், விபச்சாரம். காரணம் விபச்சாரம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நான் விபச்சாரியை ஏழையாக்குவேன், சொத்தே அழிஞ்சுவோம், சொத்தை அழிஞ்சுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே இவனுடைய மஹ்ஷர் இப்படியான ஒரு கேவலமான மஹ்ஷர். மறுமை இப்படியான கேவலம் அவன் அனுபவிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்ஷரு ஸானி யௌமல் கியாமah, நாளை மறுமையிலே விபச்சாரியுடைய மஹ்ஷர் எப்படி இருக்கும் தெரியுமா? அன்தன் மின் ரீஹில் ஜீஃபா, செத்த மிருகத்துடைய நாற்றத்தை விட நாற்றமாக இருக்கும்.
குடிபோதையோடு மரணித்தாலே மனிதன், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு நீரை புகட்டுவான், கீரத்துல் ஹபால். அது எங்கே இருந்து வரும் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ரிவாயத்திலே, யஹ்ருஜு மின் ஃபுரூஜில் மூமிசாத், விபச்சாரம் செய்த பெண்களுடைய மர்மஸ்தானத்திலே இருந்து வெளியேறக்கூடிய நீர் இதை போட்டுவான் அல்லாஹ், இதை புகட்டுவான். அவர்களுக்கு, நரகவாதிகளுக்கு, விபச்சார பெண்கள் ஆண்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய நீர் கூட வேதனையாக இருக்குவான். எவ்வளவு ஒரு கேவலம்! அற்பமான இன்பம், ஹராமான அற்பமான இன்பம். தௌபா செய்யாமல் மரணித்தால் இந்த கேவலம் நிச்சயம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடந்திருக்கலாம். அல்லாஹ்விடம் திரும்புவோம், தௌபா செய்வோம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் பயங்கரமானது. இந்த கேவலங்கள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புவோம். வாலிப சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து யாருடைய மஹ்ஷர்? உலகத்திலே வட்டி எடுத்தவருடைய மஹ்ஷர் எப்படி இருக்கும்? நாளை மறுமையில் ஒரு காட்சி சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லதீன யஅக்குலூன ரிபா லா யகுமூன் இல்லா கமா யகுமு அல்லதி யதகபது ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போல நாளை மறுமையிலே யாரெல்லாம் உலகத்தில் வட்டி எடுத்தார்களோ இவர்கள் எழும்புவார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். வட்டி எடுத்த மனிதன் உலகத்தில் ஒரு பைத்தியாரை கண்டா கல்லறிவாங்க, அல்லது ஊக்காட்டுவாங்க, அல்லது கேவலமான கேலியான எதையாவது சொல்லுவாங்க. இது போல கண்ணியமானவர்களே, நாளை மஹ்ஷரிலேயும் ஒரு கூட்டம் திரிவார்கள். அவர்கள் யார்? வட்டி கொடுத்தவர்கள், எடுத்தவர்கள், வட்டி சம்பந்தப்பட்டவர்கள், ஹராமான அடகு வைத்தவர்கள், வட்டியிலே கை வைத்தவர்கள். அல்லாஹ் இப்படியான கேவலத்தை கொடுக்க போகிறான். நாளை மஹ்ஷர் பயங்கரமானது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅதலு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. அவன் வட்டியை விடவில்லை என்றால் என்னோடும் என்னுடைய தூதரோடும் யுத்தம் செய்ய வர சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு பகிரங்கமான சவால், பகிரங்கமான சவால். நாளை மறுமையில் வட்டி எடுத்த மனிதன் உலகத்திலே தௌபா இல்லாமல் வரும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், குது சிலாஹக்கலில் ஹர்ப், உலகத்திலே நீ என்னோடு யுத்தம் செய்ய வர வேண்டும் என்று சொல்லியும் நீ எடுத்து வந்தாயா? தௌபா இல்லாமல் வந்தாயா? இதோ இந்த நாள் நீ நிறைவேற்ற வேண்டும். எனவே உன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய யுத்தம் செய்ய வருவாயா? யாரோடு? அல்லாஹ்வோடு. உலகத்தின் அற்ப இன்பத்திற்காக, உலகத்தின் சில விடயங்களை சாதிப்பதற்காக, உலகத்தின் பெருமைக்காக வேண்டி வட்டி எடுத்து எத்தனையோ பேர்கள் பர்தாவை போட்டுக்கொண்டு வட்டி கடைக்கு முன்னாலே வட்டி எடுப்பதற்காக பேங்க் போற தவறில்லை, வட்டி எடுப்பதற்காக வேண்டி, அடகு வைப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இந்த கேவலம் இருக்கிறது, எடுத்திருந்தால் தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இன்று சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் சொத்துடைய, காணியுடைய விடயத்தில் நடக்கும் அநியாயம். இது ஒரு தனித்தலைப்பு. சொத்துடைய விடயத்தில் நடக்கும் அநியாயம் இன்று நடக்கிறது. சொத்துடைய விடயம் சாதாரணமல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸலம ஷிப்ரம் மினல் அர்த், யாரு ஒரு சாணளவு அடுத்தவருடைய சொத்திலே எடுப்பார், அபகரிப்பார், அனுமதி இல்லை. அடுத்தவர் காணியில விழுகிற தேங்காவ மாங்காவ பொறக்க கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. கல்ல தூக்கினா கூட நாள மஹ்ஷருக்கு கொண்டு வர கல்ல அவர் அனுமதி இல்லாம எடுத்தால் கூட நாள மஹ்ஷருக்கு கொண்டு வர அப்படியான அந்த மிக பெரும் ஒரு பாவம், அது அநியாயம். அது ஒரு சாணை எடுத்துட்டா, ஒரு சாண். இன்றைக்கு நானோட காணிக்கு தம்பி வழக்கு பேசுறான். வாப்பா உம்மாட சொத்தி நான் மகன்காரன் வழக்கு பேசுறான். தங்கச்சிற சொத்துக்கு நாணக்காரன் வழக்கு பேசுறான். அண்டை வீட்டுக்கு மத்தியில பிரச்சனை, காணி பிரச்சனை. பேரன் என்று கேட்டா 2 பேரும் முஸ்லிம். பயப்படுங்கள் இந்த முடிவை, மஹ்ஷருடைய முடிவை பயப்படுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு அடுத்தவருடைய காணியில் ஒரு சாணாவது அநியாயம் செய்வாராக இருந்தால் தவ்வகஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி மின் 7 அர்தீன், 7 பூமிகளையும் அல்லாஹ் அவனுடைய கழுத்திலே சாட்டுவார். 7 பூமிகள் தூக்குடா. இப்ப ஒரு சாணா உனக்கு வேணும்,
தூக்கி வச்சுக்கோ. அல்லாஹ் சொல்லுவான தோண்டி அதனுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு மஹ்ஷருக்கு வா. முடியுமா? முடியுமா? இது நீதி தீர்க்கும் அந்த நேரம் வரும் வரைக்கும் அவருடைய தோளிலே சுமத்தாட்டப்படும் அந்த 7 பூமிகளை இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இவனை சுலிவாங்கி விடுவான். 7 பூமி வரைக்கும் சுலிவாங்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் மஹ்ஷர் பயங்கரமானது. மஹ்ஷர் பயங்கரமானது. இப்படி அநியாயம் நடந்திருந்தால் அது உரியவரிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள், திருப்பி கொடுக்க முடியுமானது இருந்தால் இன்றே திருப்பி கொடுத்து எனக்கு வேண்டாம், இவ்வளவு காலம் பாவிச்சுட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிரேன். மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எனவே மஹ்ஷருடைய தௌபா இல்லாமல் மஹ்ஷரை சந்திக்கக்கூடிய பாவிகளுடைய முடிவு இதுதான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் வந்துவிடக் கூடாது. இருந்திருந்தால் மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் அடுத்த நொடியும் வரலாம். இன்று இந்த நேரமே அல்லாஹ் தொடர்பான விடயமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவோம், தொழுகையின் பக்கம் திரும்பி விடுவோம். அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தால் ஜும்ஆவோடு நாம் வெளியிலே போய் வீடு சேர்ந்த உடனேயே அதற்கு அடுத்த முடிவாக தன்னுடைய தாய் தந்தையிலே இருந்து மன்னிப்பை ஆரம்பியுங்கள், கேளுங்கள், மன்னித்து விட வேண்டும். அவர்கள் சொத்தை அபகரித்தோமா கொடுத்து விடுங்கள், மானத்தை பங்கப்படுத்தி விட்டோமா மன்னிப்பை கேட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வல்லவன் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மஹ்ஷருடைய மண்ணை அல்லாஹ் செழிப்பானதாகவும் எமக்கு வெற்றிகரமான மண்ணாகவும் அல்லாஹ் ஆக்கி தருவாராக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை குறைகளை மன்னித்திடுவாயா. யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ யா அல்லாஹ், எம்மை விட நீ நன்கறிந்த ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ், அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய நெருக்கமான அடியார்களையும் அனைவரையும் செத்துடுவாயா. யா அல்லாஹ், யார் யாருடைய விடயத்தில் அநியாயம் செய்து விட்டோமோ யா அல்லாஹ், நாம் செய்த அநியாயங்களை மன்னித்து அவர்களுக்கு அதை அருளாக ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் யாருடைய சொத்தை அபகரித்து இருக்கிறார்களோ திருப்பி கொடுத்தரக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நசீவாக்குவாயா. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே பயங்கரமான முடிவுகளை வைத்திருக்கிறாயா அல்லாஹ், அந்த முடிவுகளில் இருந்து யாரும் தப்ப முடியாது யா அல்லாஹ். அந்த நாளையிலே யாருக்கெல்லாம் நீ கண்ணியம் கொடுக்க போகிறாயோ அந்த கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துடுவாயா. யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அனைவருடைய முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. பூரா உலக முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தையும் வெற்றியையும் கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மான், அனைவருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்துவாயாக. எம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகள் நேர்ந்திருக்கிறதோ யா அல்லாஹ், எம்மை விட நன்கறிந்த ரப்புனிதான் யா அல்லாஹ், அந்த சோதனைகள் அனைத்தையும் எம்மை விட்டு அவசரமாக கலற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய வாரிசாக நீ தந்து எம்முடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களை எம்முடைய கண்குறிச்சிகளாக ஆக்குவாயாக. அவர்களை யா அல்லாஹ் வெற்றிக்கு காரணமாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு நீ குர்ஆனுடைய அறிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எவைகள் எல்லாம் பிரயோஜனமான அறிவுகளோ அதை கொடுத்து எம்முடைய கண்களை குளிர வைப்பாயாக. சமூகத்தில் தலையிலிருந்து வாழக்கூடிய கண்ணியவாளர்களாகவும் நாளை மறுமையுடைய நாள் எமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய ஸ்ரீதேவிகளான பிள்ளைகளாகவும் எம் அனைவருடைய பிள்ளைகளை மாக்கிடுவாயாக. எம்முடைய உடன்பிறப்புகளை கபூல் செய்வாயாக. பெற்றோர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், பூரா உலக முஸ்லிம்களை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரை முன்பு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.